தமிழ்நாட்டுல இப்போ ஒரு விஷயம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. அதுதான் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 16,000 ரூபாய் கிடைக்கப் போகுதுங்கிற செய்தி. ஆனா இந்த வாக்குறுதிக்கு பின்னாடி இருக்கிற முழு உண்மை என்ன? வாங்க இத பத்தி விரிவாக அலசுவோம். சரி, இப்ப எல்லாருடைய மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற கேள்வி இதுதான். நிஜமாவே அரசாங்கம் ஒவ்வொரு ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க அக்கவுண்ட்லயும் 16,000 ரூபாய் போட போகுதா? இது உண்மையா இல்ல வெறும் வதந்தியா? சுருக்கமா சொல்லணும்னா அப்படி ஒரே தொகையா பணம் வராது. இந்த 16,000ங்கிறது ஒரே பேமெண்ட் கிடையாது. இது ஒரு அரசியல் கட்சியோட தேர்தல் அறிக்கையில கொடுக்கப்பட்ட 15க்கும் மேற்பட்ட தனித்தனி வாக்குறுதிகளோட ஒரு மொத்த மதிப்பு. அதாவது பல சின்ன சின்ன விஷயங்களா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ இந்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த 16,000னா மொத்தத்துல என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நேரடியா என்னென்ன பணம் கிடைக்கும், என்னென்ன மானியங்கள், கடன் தள்ளுபடிகள் இருக்குன்னு பாப்போம். கடைசியா இதுக்கெல்லாம் நம்ம தகுதியானவங்களான்னு தெரிஞ்சுக்க என்ன செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல இந்த 16,000 ரூபாய் திட்டம் அப்படிங்கிறது நிஜத்துல எதை குறிக்குதுன்னு நம்ம பார்க்க போற மூல தகவல் படி தெளிவா பார்த்திடலாம். அதாவது இந்த 16,000 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய பரிசு பெட்டி மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். அதுக்குள்ள ஒட்ட தவணை பணம், மாசம் மாசம் கிடைக்கிற உதவித்தொகை, மானியங்கள்னு நிறைய சின்ன சின்ன பரிசுகள் இருக்கு. இது எல்லாம் சேரும்போது ஒரு குடும்பத்துக்கு காலப்போக்குல ஒரு கணிசமான நிதி உதவியா அமைய வாய்ப்பிருக்கு. சரி, இப்ப இந்த தேர்தல் அறிக்கையில ரொம்பவே கவனத்தை ஈர்க்கிற பகுதிக்கு வருவோம். அதாவது நேரடியா நம்ம கைக்கு கிடைக்க போற பண உதவிகள். இந்த ஸ்லைடு பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? 4 முக்கியமான வாக்குறுதிகள் இதுல தெளிவா இருக்கு. விலைவாசி உயர்வை சமாளிக்க ஒரு தடவை 10,000 ரூபாய், அப்புறம் குடும்ப தலைவிகளுக்கும் முதியவர்களுக்கும் மாசம் 2,000 ரூபாய், அதோட எல்லா ரேஷன் கார்டுக்கும் பொங்கல் பரிசா 1,000 ரூபாய். இந்த தொகைகள் எல்லாம் கிடைச்சா மக்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வருமா? என்ன நினைக்கிறீங்க? நேரடி பணப்பலன்கள் இதோட முடியல. மீனவர்களுக்கும் ஒரு முக்கியமான வாக்குறுதி இருக்கு. அவங்களுக்கு மீன்பிடி தடை காலத்துல கொடுக்கப்படுற வருடாந்தர நிவாரணத் தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000ஆக உயர்த்தப்படும்னும் இந்த மூலத்தகவல் சொல்லுது. அடுத்ததா படிச்சுட்டு வேலையில்லாம இருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு வாக்குறுதி இருக்கு. நீங்க இங்க பாக்குற மாதிரி வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சவங்களுக்கு அவங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி மாசம் உதவித்தொகை. +2 முடிச்சிருந்தா 1,000 ரூபாய், டிகிரி முடிச்சிருந்தா 2,000 ரூபாய். நேரடியா பணம் கொடுக்கறது மட்டுமில்லாம நம்மளோட அன்றாட வாழ்க்கை செலவுகளை குறைக்கிற மாதிரி பல மானியங்களையும் இந்த தேர்தல் அறிக்கை குறிப்பிடுது. இந்த மானியங்கள் எல்லாம் உண்மையிலே ஒரு குடும்பத்தோட மாச பட்ஜெட்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசம், பெண்களுக்கு வண்டி வாங்க 25,000 ரூபாய் மானியம், எல்லாருக்குமே இலவச பஸ் பயணம்னு நிறைய திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? குறிப்பா நெசவாளர்களுக்கு இந்த திட்டம் ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைய வாய்ப்பிருக்கு. இந்த வரைபடத்தை பாருங்க. விசைத்தறிக்கு 1,400 யூனிட்டும் கைத்தறிக்கு 450 யூனிட்டும் இலவச மின்சாரம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட உற்பத்தி செலவை நிச்சயம் குறைக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சில குறிப்பிட்ட சமூக பிரிவினருக்கு கடன் தள்ளுபடி மூலமா நிதியுதவி செய்யறது பத்தி தான். இந்த கடன் தள்ளுபடி திட்டம் சில குறிப்பிட்ட சமூகத்தினரை இலக்கா வச்சிருக்கு. மூலத்தகவல் படி தெருவோர வியாபாரிகள், சிறுபான்மையினர், மாற்றுத்திறனாளிகள், மாணவர்கள், அப்புறம் மகளிர் சுய உதவி குழுக்கள், இவங்கெல்லாம் கூட்டுறவு வங்கியில வாங்கின கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லப்படுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். இந்த கடன் தள்ளுபடி வாக்குறுதி எல்லா வங்கி கடன்களுக்கும் கிடையாது. இது கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின கடன்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். கடன் தள்ளுபடி சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீண்ட காலத்துக்கு பயன் தர்ற மாதிரி வீட்டு வசதி, வேலைவாய்ப்பு சம்பந்தமான வாக்குறுதிகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அம்மா இல்லம் திட்டம்னு பேரிடப்பட்ட இந்த திட்டம் 3 விதமா செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. கிராமங்கள்ல நிலம் வாங்கி இலவசமா கான்கிரீட் வீடு கட்டி தர்றது, நகரங்கள்ல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தர்றது. இது மட்டும் இல்லாம புதுசா கல்யாணமாகிற பட்டியலின குடும்பத்தைச் சேர்ந்த மகன்களுக்கு தனி வீடு கட்டவும் அரசாங்கமே நிதி உதவி செய்யும். வீடு மாதிரியே வேலை வாய்ப்பும் ஒரு முக்கியமான வாக்குறுதியா இருக்கு. கிராமப்புறங்கள்ல இருக்கிற 100 நாள் வேலை உறுதி திட்டம் வருஷத்துக்கு 150 நாளா உயர்த்தப்படும்னும் இந்த தேர்தல் அறிக்கை சொல்லுது. இது கிராமப்புற பொருளாதாரத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? சரி, இவ்ளோ திட்டங்கள் இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் நடைமுறைக்கு வந்தா நாம விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும்? வாங்க அத பார்க்கலாம். இந்த திட்டங்கள் எல்லாம் ஒருவேளை நடைமுறைக்கு வந்தா நாம தயாரா வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான ஆவணங்கள் இதோ.
இதுல ரொம்ப முக்கியமா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கு புத்தகம். இந்த ஆவணங்கள் எல்லாம் சரியா இருந்தாதான் எந்த பலனையும் பெற முடியும். ஆக இவ்வளவு நேரம் நாம பார்த்த எல்லா வாக்குறுதிகளுக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, கிட்டத்தட்ட எல்லா திட்டங்களுக்குமே தகுதியை தீர்மானிக்கிற முக்கிய ஆவணமா நம்ம ரேஷன் கார்டு தான் இருக்கு. இது வெறும் ஒரு அட்டை இல்ல, அரசாங்கத்தோட நல்ல திட்டங்களை பெறறதுக்கான ஒரு சாவி மாதிரி. மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 16,000 ரூபாய்ங்கிறது ஒரே அடியா நம்ம கைக்கு வர பணம் கிடையாது. நாம பார்த்த இந்த 17க்கும் மேற்பட்ட தனித்தனி வாக்குறுதிகளோட மொத்த மதிப்பு தான் இந்த 16,000 ரூபாய். கடைசியா ஒரு கேள்வி. இந்த மாதிரி விரிவான நிதி வாக்குறுதிகள் ஒரு மாநிலத்தோட பொருளாதாரத்துல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது மட்டுமில்லாம மக்களோட அன்றாட வாழ்க்கையில இது என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும்? இந்த மாதிரி வாக்குறுதிகள் வெறும் தேர்தல் உத்திகளா இல்ல உண்மையாவே சமூக நலன் சார்ந்த திட்டங்களா? யோசிச்சு பாருங்க.